அப்போ ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய சரிபாதி பெண்கள் அவர்களுடைய பார்வையிலிருந்து அவர்களுடைய கண் கொண்டு இந்த சமூகத்தை பார்ப்பதுதான் பெண்ணியம். நம்ம பெருசா அதற்கு விளக்கம் எல்லாம் சொல்ல வேண்டாம். ஒரு பச்சை கண்ணாடி அணிந்தவனுடைய உலகம் பச்சையாகத்தான் தெரியும். மஞ்சள் கண்ணாடி போட்டுக் கொண்டிருந்தால் மஞ்சளாகத்தான் தெரியும். எந்த கண்ணாடியுமே போடாமல் நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஆண்மைய பார்வை என்கிற ஒரு கண்ணாடியை போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆணாதிக்க சிந்தனை அப்படிங்கிற கண்ணாடியை போட்டுக் கொண்டிருக்கிறோம். இது யாருமே ஒரு வன்முறையாளரா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியோ, இல்ல நான்லாம் இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு அப்படி இருக்கிறது இல்லை. இப்படித்தான் சமூகம் ஒரு குழந்தையை ஆண் குழந்தையாகவோ பெண் குழந்தையாகவோ வளர்க்கும் போது இருந்து நம்மை உருப்படுத்தி சரிப்படுத்தி வைத்திருக்கிறது. நம்ம கண்டிஷனிங் சொல்லுவோம், சோசியல் கண்டிஷனிங். அவளை பதப்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த பதப்படுத்தல் நிகழ்ச்சியில என்னவா இருக்குன்னு சொன்னா, இந்த பதப்படுத்துதல் என்பது நீங்கள் பெண்களை இப்படித்தான் பார்க்க வேண்டும், ஆண்களை இப்படித்தான் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு தெளிவை அல்லது இந்த சமூகத்தினுடைய அடைப்புக்குறிக்குள் இருக்கக்கூடிய தெளிவை தருகிறது. அப்ப இதை பற்றி ஐநா சபை என்ன வார்த்தை சொல்லுதுன்னா, இதற்கு பெயர் ஸ்டீரியோ டைப்பிங். ஸ்டீரியோ டைப்பிங் அப்படின்னா பிம்பப்படுத்துதல். ஒருவர், ஒரு பொருள், ஒரு விலங்கு, ஒரு மனிதன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை பிம்பம் போல் காட்டுவதுதான் இந்த சமூகத்தினுடைய ஒரு பார்வை. ஒரு அழகான ஒரு குழந்தை ஓடி வரும். அந்த குழந்தை என்ன பண்ணும்னு சொன்னா, அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லும். அதே விளம்பரத்துல அப்பா உட்காந்து செய்தித்தாள் படிச்சுட்டு இருப்பாரு. அந்த அம்மா மேஜையில கொண்டு எல்லாத்தையும் பரப்பின உடனே அந்த எந்த பொருளை விளம்பரப்படுத்துறாங்களோ அதை பற்றி பேசும்பொழுது அப்பாவும் குழந்தைகளும் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க தான் நல்ல அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாமே பிம்பப்படுத்துதலுடைய ஒரு வடிவம். அம்மா என்றால் சமைக்க வேண்டும், அம்மா என்றால் நன்றாக சமைக்க வேண்டும், அம்மா என்றால் சமைத்து பரிமாற வேண்டும். அந்த பரிமாறும் போது முகத்தை இப்படி அழகாக புன்முறுவலுடன் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இப்படித்தான் ஒரு வயது கூட நிரம்பாத குழந்தையினுடைய மனதில் அம்மா, பெண்கள் என்கிற பார்வை பதிய வைக்கப்படுகிறது. அப்பொழுது அந்த பெண் 18 வயது ஆகும் பொழுது, இன்றைக்கு நான் அப்பாவுக்கு அழகாக சமைத்து கொடுத்தேன், என்னுடைய கணவராக வரப்போகிறவருக்கு இப்படி எல்லாம் பிடிக்கும் என்று சொல்வது என்பது அவருடைய இயல்பானதாகவும் மாறி போய்விடுகிறது. அப்படி ஒரு சமூகத்தில் ஆண்களையும் பெண்களையும் இவ்வாறாக இருக்க வேண்டும் என்று பதப்படுத்தி வைத்திருக்கும் ஒரு சமூகத்தில் 2 விஷயங்கள் நடக்கிறது. அந்த 2 விஷயங்கள் தான் பெண்ணியம் என்கிற இந்த அரசியலில், இந்த சமூக பொருளாதார அரசியல் இயக்கத்தில் அடிப்படையான விஷயம். ஒன்று, இந்த பதப்படுத்தல் நடக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், சமத்துவமின்மை, சம உரிமை இல்லாத விஷயம் இருக்கிறது. ஆணுக்கு ஒரு உரிமை, பெண்ணுக்கு வேறு உரிமை. இரண்டாவது விஷயம், பெண்ணுக்கு சம வாய்ப்பு தரப்படுவதில்லை. ஒன்று, இருக்கும் உரிமைகளை சமத்துவமாக நாம் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, சமத்துவமான உரிமைக்கான வாய்ப்புகளுக்கான உரிமை இல்லை. இந்த 2 அடிப்படைகளை வைத்துதான் உலகம் முழுவதும் பெண்ணிய இயக்கங்கள் பணி செய்கின்றன. அவர்களுக்கு வேண்டியது 2 தான். எங்களை சம உரிமையுடன் பாருங்கள், இரண்டாவது எங்களுக்கு சம வாய்ப்பை வழங்குங்கள். இந்த 2 விஷயத்தை பேசுவதுதான் பெண்ணியமே தவிர அதற்கு மேல் அதில் ஒன்றும் இல்லை. நாம் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதருமே பெண்ணியவாதியாக இருக்கும் பொழுதுதான் இந்த சமூகம் ஒரு சமத்துவ சமூகமாகவும், எல்லாருக்குமான சுதந்திரமும், எல்லா மனிதர்களுக்குமான ஒரு வாய்ப்பும் வசதியும் மகிழ்ச்சியுற்ற ஒரு வளர்ச்சி உறுகிற ஒரு சமூகமாக பரிணமிக்கும். எனவே பெண்ணியம் என்கிற கோட்பாடு, அதற்கான அரசியல் உண்டு, அதற்கான பொருளாதாரம் உண்டு, அதற்கான சமூக காரணங்கள் உண்டு. இத்தனையும் வைத்துக் கொண்டிருக்க இயக்கம் ஒவ்வொரு நாட்டிலும், ஒவ்வொரு கண்டத்திலும், ஒவ்வொரு மாநிலத்திலும், ஒவ்வொரு தேசிய இனத்திலும், ஒவ்வொரு மதத்திலும், சாதியிலும் ஒவ்வொரு விதமாக பெண்ணியத்திற்கான முழக்கங்கள் மாறுபட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொல்லி, சமமான உரிமை வேண்டும், சம உரிமைக்கான அல்லது சம வாய்ப்புகள் வேண்டும். இந்த சம உரிமையும் சம வாய்ப்பும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் மாறுபடுகிறது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பெண்ணிய இயக்கங்களை பற்றி ஒரு பெரிய ஒரு அசூயை அல்லது அதற்கான ஒரு எதிர்ப்பு பார்வை ஏன் வந்ததுன்னு சொன்னா, ஃபெமினிஸ்ட் என்று ஒருவர் சொன்னால் அவர் நானும் புகைப்பிடிக்க வேண்டும், நானும் மது அருந்த வேண்டும், நானும் ஆண்களைப் போல கேளிக்கை விடுதிகளுக்கும் மது விடுதிகளுக்கும் செல்ல வேண்டும், எனக்கும் ஆண்களைப் போல பல பெண்களை வைத்துக் கொண்டிருக்கும் சுதந்திரம் இருக்கும் ஆண்களைப் போல எனக்கும் பல ஆண்கள் இருக்கும் சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லுவதாக கருதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் ஒரு பெண்ணிய இயக்கம் என்பது இப்படியாகத்தான் ஒரு பார்வையை பெற்றது. ஏனென்றால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு உயர் வர்க்க
உயர் சாதி அல்லது உயர் பொருளாதார அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் ஒரு ஊடகத்தின் வெளிச்சமும் பார்வையும் கிடைக்கும் என்பது நாம் பார்த்து வருகிற ஒரு விஷயம். ஒரு சமூகத்தில் மிக பிரபலமானவராக இருக்கும் பொழுதுதான் அவர் சொல்லும் விஷயங்கள் போகும். அந்த சமூகத்தினுடைய அரசியலும் அரசும் அதனுடைய அதிகாரமும் அந்த சமூகத்தில் உயர்வாக இருப்பவர்கள், உயர்வாக பொருளாதாரத்தில், பணபலத்தில், அரசியல் விதமாக இன்னும் பல்வேறு காரணிகளால் அவர்கள் தங்களை உயர்வென்று ஆக்கிக் கொள்ளும் பொழுது அந்த அதிகாரம் மிக்கவர்களுடைய கருத்துக்கள் தான் வெளியே மக்களின் கருத்துக்களாக வெளியிடப்படும். நம்முடைய தமிழ் சமூகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இங்க இருக்கக்கூடிய நால்வருண இந்து சாதி சமய நெறிமுறைகள், இங்க இருக்கக்கூடிய உயர்வான வகுப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பார்ப்பனிய சிந்தனையும், பார்ப்பனர்கள் தான் உயர்வு என்கிற கருத்தையும் கொடுத்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய பெண்கள் செய்யக்கூடிய, அவருடைய பெண்கள் எடுக்கக்கூடிய இயக்கங்கள், முன்னெடுப்புகள், உரிமைக்கான போராட்டங்கள், முழக்கங்கள் தான் இந்த சமூகத்தை அடையாளப்படுத்தி இருக்கின்றன. இன்றைக்கு நீங்கள் விளம்பரங்களிலே பார்த்தால் கூட எல்லார் வீடுகளிலும் பெண்கள் வெள்ளை வெள்ளை வெள்ளையாக இருப்பார்கள். எல்லோரும் அவர்கள் ஒரு விதமான தமிழை எல்லாம் பேசுவார்கள். அவர்கள் வீடுகளில் எல்லாம் ஆடம்பரமும் செல்வ செழிப்பும், அங்க இருக்கக்கூடிய பண்டிகைகளும் கலாச்சாரங்களும் ஒரு சில குறிப்பிட்ட சாதியை குறிப்பதாக எல்லாம் இருக்கும். ஏனென்றால் அதுதான் விலை போகும் ஒரு சரக்கு என்று இப்பொழுது இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், சின்ன திரையில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் எல்லாம் கருதுவதுதான். அப்படி இதை எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், பெண்ணிய அமைப்பு, பெண்ணியம் என்கிற கருதுகோளே ஒரு வெஸ்டர்னைஸ்டு, ஒரு மேற்குலக, அந்த காலத்தில் 1900 காலத்திலும் 1920, 25களிலும் தங்களுடைய உரிமைகளை அதிர்ந்து கூறிய பெண்களினுடைய அந்த இயக்கம் மட்டும்தான் ஒரு இயக்கம் என்ற ஒரு தவறான ஒரு பார்வை இருக்கிறது என்பதற்காக இதை சொல்ல வருகிறேன். எனவே வரலாறு தெரிந்த காலம் முதல், வரலாறு எழுதப்பட்ட வரலாறாக இருக்கும் காலம் முதல் பெண்ணிய இயக்கங்களை பற்றி நாம் பார்த்தோம் என்றால் மிக பெரிய அளவில் இதற்கான வரலாறுகள், எழுதப்பட்ட வரலாறுகள் இல்லாமல் இருக்கிறது. ரோமானிய பேரரசு தான் முதலிலே அரசு விஷயங்களிலும் குடியரசு பற்றியும் பல்வேறு தத்துவங்களை பற்றியும் முன்கொணர்ந்த ஒரு முன்னோடியான சமூகமாக இருந்தது. அரசியல் பொருளாதார கருத்தாக்கங்களை முன்வைத்த ஒரு சமூகம். அங்கெல்லாம் கூட ஒரு பெண்ணிய இயக்கம், அங்குதான் முதலில் 1703ஆம் ஆண்டுகளில் தான் சில விஷயங்கள் எல்லாம் எழுதப்படுகிறது. அப்பொழுது ஒரு பெண் குறிப்பாக, இவர் இந்த ஆட்சிக்கு வந்தால் இப்பொழுது இருப்பதை விட எவ்வளவு மோசமாக செய்வார், எவ்வளவு மோசமாக நடந்து கொள்வார் என்பதாக ஒரு முழக்கத்தை வெளிப்படுத்திய போது அது ஒரு பேரியக்கமாக மாறியது என்று சிறிய குறிப்புகளிலே நாம் பார்க்க முடிகிறது. அப்படி பெண்களாலும் தங்கள் பார்வையை, தங்கள் கருத்துக்களை முன்வைக்க முடியும். அந்த கருத்துக்கள் அரசியலை பாதிக்கக்கூடியதாக இருக்கும், அரசியல் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தேவையை உணர்த்துவதாக இருக்கும் என்பது போன்ற பெரிய இயக்கங்கள் வந்த போது அது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இயக்கங்களாக மாறின. நான் ஏற்கனவே சொன்னது போல உலகம் முழுக்க பெண்கள் இருக்கிறார்கள். பல்வேறு கண்டங்களில், பல்வேறு பொருளாதார நிலைகளில், பல்வேறு மதங்களில், பல்வேறு தேசிய இனங்களில், பல்வேறு மொழி பேசுபவர்களாக பல்வேறு வர்க்கங்களில் பெண்கள் இருக்கிறார்கள். அந்தந்த பெண்களுக்கு அவர்களுக்கான ஒரு சம உரிமையும் சம வாய்ப்பும் இல்லாத நிலைமை இங்கே எனாதபடி எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அப்பொழுது நீங்க பார்த்தீர்கள் என்றால், ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் ஹிந்து கோட் பில் என்று இந்து சட்டங்களை ஒன்றாக்கிய ஒரு மசோதாவை முன்வைக்கும் பொழுது, அதை பற்றி பின்னாளில் இன்னொரு அறிஞர் எழுதும் பொழுது, இந்த ஹிந்து கோட் பில் என்கிற இந்து திருமண சட்டம், இந்து வாரிசுரிமை சட்டம், இந்து சொத்துரிமை சட்டம், இந்த சட்டங்களிலெல்லாம் மிக அதிகமாக பயன் பெற்றவர்கள் யார் என்றால், முன்னேறிய அல்லது மேல்படியில் இருக்கக்கூடியதாக கருதுகின்ற பார்ப்பனர்கள் தான் மிக அதிகமாக அதில் பயனுற்றார்கள் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அந்த சமூகத்திலும் ஒரு குழந்தை திருமணம் செய்து விதவையாக ஆகிவிட்டால் அதற்கு மொட்டை அடித்து வெள்ளை உடையை கொடுத்து உப்பு இல்லாமல் சோறு போட்டு அவர்களுக்கு பாய் படுப்பதற்கு வசதி இல்லாமல் படுக்க வைத்து, உனக்கு எவ்வித உரிமையும் உணர்வும் இருக்கக்கூடாது, நீ மனித பிறவிக்கு கீழ் என்று விதவை பெண்களை மிக மோசமாக அடிமைத்தனமாக நடத்திய சமூகங்களில் பார்ப்பன சமூகம் முதலிடத்தை வகித்தது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண்களுக்கான முன்னேற்றமும் சட்டமும் வந்த போது அதை B.R. அம்பேத்கர் அவர்கள் மிக அதிகமாக அதற்கான பணிகளை செய்து இந்தியாவில் ஒரு சட்டப்பூர்வமான சில சுதந்திரங்களை, சில சமத்துவங்களை கொண்டு வந்ததில் மிக முன்னோடியாக திகழ்ந்த அவருடைய சிறப்பான பணியால் அவரை எதிர்த்ததும் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த சனாதன
தர்மத்தை போதித்த அமைப்புகள் தான், அதில் பயனற்றதும் மிக அதிகமாக அவர்கள்தான் என்று பின்னாளில் எழுதப்பட்டது.